சில நேரம் ஆதாமை போல மாறிடுவோம். நமக்கு பிடிக்கும் பொழுது என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்காத போது நம்ம தள்ளி வச்சிருவோம், வெறுத்துருவோம். அப்ப கடவுள்கிட்ட இருக்கிற அந்த பந்தம் ஒரு நாளும் பிரியக்கூடாது. ஏன்னா கடவுள் எனக்காக தன்னையே பலியாக்கினார். திருவிழிப்பு, அதாவது ஈஸ்டர் திருவிழிப்பு திருப்பலியில ஃபாதர் என்ன சொல்லுவாரு? சாத்தானையும் சாத்தானின் செயல்களையும் விட்டு விடுகிறீர்களா அப்படின்னோடனே நம்ம என்ன சொல்லுவோம்? விட்டு விடுகிறோம், விட்டு விடுகிறோம். ஆமா தானே? இல்லை, விட்டு விடுகிறேன். மீட்பு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில கடவுளுடைய மீட்பு வழங்கப்படும். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிப்பதற்காக இந்த ஒரு இடம், இந்த ஒரு ஆலயம். ஆனா இங்க இருக்கல எத்தனை பேர் நம்ம மீட்பு பெறுவோம் என்பது கடவுள் ஒருவருக்கே தெரியும். அப்ப எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த தனிப்பட்ட பந்தம் ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் இயேசு எனக்காக பலியானார் என்று சொல்றோம். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது யாராவது தப்பு செஞ்சிட்டா HM ஆள் விட்டு அனுப்புவாங்க. அப்போ முதல்ல ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்போ HM ஒரு ஆள் அனுப்பி ஒரு பையனை கூப்பிட்டாங்க. அவன் பேர் பீட்டர். பீட்டர் உன்னை ஃபாதர் HM கூப்பிட்றாங்க அப்படின்னு, போடா போடா உன்னை தான் கூப்பிட்றாங்க போடா அப்படின்ட்டு நாங்கள்லாம் சேர்ந்து விரட்டி விடுவோம். இன்னொரு நாள் HM கூப்பிட்டாங்க. அவன் பேர் ஜான். ஜான் HM வர சொன்னாங்கன்னொடனே, டேய் போடா போடா உன்னை தாண்டா வர சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நாங்கள் அவனை விரட்டி விடுவோம். என்னைக்கு HM சைமனை வர சொன்னாங்க அப்படின்னோடனே, நானா என்னையா வர சொன்னாங்க அப்படின்னோடனே ஒரே பயம். அதாவது மற்றவங்களுக்குன்னா ஓகே, எனக்கு என்று வரும் பொழுது நம்ம பயந்துருவோம். அதனால தான் சொல்லுவாங்க, உனக்கு வந்தா தக்காளி சட்னி, எனக்கு வந்தா ரத்தம். அப்ப எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த ஒரு பந்தம் ரொம்பவும் முக்கியமானது. அப்ப இயேசுவை நம்ம உரிமை கொண்டாடணும். ஆண்டவர் என் மீட்பர், எனக்காக பலியானார் என்று நாம் ஆண்டவரிடம் மீட்பு கொண்டாட வேண்டும். அப்ப யோபு நூல் 19ஆம் அதிகாரம் 25 அழகாக சொல்றார், என் மீட்பர் வாழ்கின்றார், என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்று நான் அறிவேன். என் மீட்பர் வாழ்கின்றார் என்று சொல்றார் யோபு. என்ன சொல்றாரு? என் மீட்பர் வாழ்கின்றார். நம் மீட்பர் வாழ்கின்றார் அப்படின்ல, என் மீட்பர் வாழ்கின்றார் அப்படின்னு யோபு சொல்ல முடியும்னா அவருக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த தனிப்பட்ட ஒரு உறவு. அதனாலதான் அவர் சொல்றாரு,